ரேப் பாடகர் வேடனுக்கு முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம். பிரசாத் வணக்கம். கேரள உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? முழு தகவலை சொல்லுங்க. வணக்கம். கேரள மாநிலம் திருச்சூரை சேர்ந்த பிரபல ராப் பாடகரான ஹரிந்தாஸ் முரளி என்ற வேடன் மீது கோட்டயம் பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் மருத்துவர் திருக்காக்கரை, எர்ணாகுளம் அருகே உள்ள திருக்காக்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் திருமணம் செய்வதாக ஆசை வார்த்தை கூடி 2020 ஆண்டு முதல் 2023 ஆண்டு வரை பல்வேறு முறை பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்று தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக அந்த இளம் பெண் மருத்துவர் குற்றம் சாட்டியிருந்தார். அதன் அடிப்படையில் திருக்காக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்ததோடு வேடனை தேடி வந்தார்கள். இந்நிலையில் தனக்கு முன்ஜாமீன் கேட்டு வேடன் கேரள உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். மனு விசாரணையின் போது கேரள உயர்நீதிமன்றம் இந்த முன்ஜாமீன் தொடர்பான விசாரணை முடியும் வரை அவரை கைது செய்யக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. அந்த அடிப்படையில் அவர் தலைமறைவாக இருந்தாலும் அவர் கைது செய்வதற்கான நடவடிக்கையில் போலீசார் ஈடுபடவில்லை. இதைத் தொடர்ந்து இருதரப்பு வாதமும் கேட்கப்பட்டது. வேடன் தரப்பிலிருந்தும் அதே போன்று அந்த மனுதாரரான இளம் பெண் மருத்துவர் தரப்பிலிருந்தும் வாதம் கேட்கப்பட்டது. அந்த விசாரணையினுடைய இறுதியில் இன்று வேடனுக்கு முன்ஜாமீன் வழங்கி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. அத்துடன் வரும் 9ஆம் தேதி வழக்கின் விசாரணை அதிகாரி முன்பு வேடன் ஆஜராக வேண்டும் எனவும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. இந்த வழக்குக்கு மேலாக இன்னொரு பெண், அதாவது சங்கீத மாணவி தன்னுடைய ஆராய்ச்சி படிப்புக்காக சென்ற போது அவரை பாலியல் பலாத்காரம் செய்ததாக வேடன் மீது அவர் கேரள முதல்வருக்கு புகார் இமெயிலில் அளித்திருந்தார். அதன் பேரில் எர்ணாகுளம் மத்திய போலீசாரும் வழக்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். அந்த அதிலையும் பாலியல் ரீதியான பலாத்காரம் செய்ததாக தான் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது.